குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து என்னன்னா புவியியல்ல இரண்டாம் பாடம். புவியியல்ல இரண்டாவது பாடம் என்ன பாடம்? இந்திய காலநிலை மற்றும் இயற்கை காலநிலை. காலநிலைனா என்ன? என்னவா இருக்கு சொல்லுங்க. காலநிலை கிளைமேட். என்னது கிளைமேட்? நம்ம பார்த்துக்கோம் கிளைமேட். சரி, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்க, அழகா காத்தடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். நல்ல மே மாசம் எப்பா கிளைமேட் இவ்வளவு வெக்கையா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? இந்த காலநிலை இதான் என்ன இயற்கை காரணம் என்ன? ஆல்ரெடி என்ன பண்ணுது? கடவுளின் படைப்பால் உருவாக்கப்பட்டது இயற்கை. அப்படிதானே? மழையை எந்த மனுஷனும் என்ன பண்ணல உருவாக்கல. அப்படிதானே? மழை பெய்கிறது எந்த மனுஷனால உருவாக்க முடியல. அப்படிதானே? அது வந்து இயற்கை. சரியா? இந்த இதை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? இன்னைக்கு அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போறோம். இந்த காலநிலை மற்றும் இயற்கை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? என்ன முதல்ல இருக்கு காரணி, அதாவது அச்சங்கள், உயரங்கள், கடலில் இருந்து தூரம். என்ன இதெல்லாம் என்னது? முதல்ல இயற்கை பாதிக்கும் காரணிகள் என்ன? அச்சம், உயரம், கடலில் இருந்து தூரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம். என்ன அதை நான் உங்களுக்கு எழுதுறேன். என்ன இதை பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து என்னது? அச்சம், உயரம், கடலில் இருந்து தூரம் என்ன மற்றும் பருவக்காற்று, நிலத்தோற்றம். என்ன இதெல்லாம் என்ன சார் நீங்க சொல்ற புரியல? நம்ம வந்து ஒரு இந்திய மேப் எடுத்தா பார்த்துருப்போம். இடையில இருக்கும் கோடு கோடா இருக்கும். பாத்தீங்களா? இந்த வேர்ல்டு உருண்டையில பார்த்தாலும் அது வந்து இந்த இடையில கோடு கோடா இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கும். அதுதான் என்னது? தீர்க்க கோடு, என்ன அச்ச கோடு, தீர்க்க கோடுமாங்க. சரி, அப்படிப்பட்ட இது வந்து ஒரு கிளைமேட் மாற்றத்தினால கொஞ்சம் நம்ம மாறுபாடு. இதனால இந்த டிகிரிகள், அதாவது ஒரு இடத்துல வந்து இதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா அதிகமான புவி மாசுபாடு, அதிகமா ஓசோன்ல ஓட்ட விழுதுன்னா கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே என்னதுன்னா காலநிலையை பாதிக்கக்கூடியது, வளிமண்டலத்தை பாதிக்கக்கூடியது. நம்ம டெல்லியில போன ஒரு 8 மாதத்திற்கு முன்பாக நல்ல காற்று சுவாசிப்பதற்கு 10 நிமிடத்துக்கு 60 ரூபான்னு போட்டிருந்தாங்க, டிவியில போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம தலைநகர் டெல்லியில அவ்வளவு காற்று மாசுபாடு. ஏன்? அவ்வளவு வாகன நெரிசல், தொழிற்சாலை புகைகள் போன்ற இதனால என்னது அதனுடைய காலநிலை என்னது பாதிக்கப்படுகிறது. அதுல கடலில் இருந்து தூரம், அதாவது கடல் மட்டம் ஒன்று ஒதுக்குங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், கடல் வந்து என்னது உள்வாங்குது, வெளித்தள்ளுது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ரீசெண்டா திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதனுடைய கடல் வந்து தன்னுடைய தன்மையை மாற்றி அமைக்கிறது. சரியான இல்லாம அது அதுக்குள்ள பனிப்பாறைகள் உருகுகிறது. அதனால என்னது காலநிலை பாதிக்கப்படுகிறது. அப்படி இந்திய காலநிலை பாதிப்படைவதற்கு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா மாசுபாடு. என்னது முக்கிய காரணம்? ஃபர்ஸ்ட் என்னது? மாசுபாடு. என்ன அதிகமான மாசுகளை உமிழ்வதால் நம்ம இயற்கைக்கு, நம்ம செயற்கையை அதிகம் பயன்படுத்த இயற்கையில் இருந்து என்ன வருது? இயற்கைக்கு ஆபத்து நேரிடுகிறது. அப்படி இயற்கை ஆபத்து ஏற்படுகிற நேரம் தான் பல விளைவுகளை கொண்டு வருகிறது. என அதன் காரணம் தான் என அதுல பருவக்காற்று தான் முதலில் நம்ம பார்க்க போகிறோம். பருவக்காற்று என்பதுனா பருவ காலங்களை குறிக்கும். இந்த பூமி உருண்டையில வந்து ஒரே தன்மை வந்து இந்த பூமி உருண்டைகள் வந்து காணப்படுவதில்லை. நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், மாறுபாடு அமையும். நல்லா இப்ப நான் அமைதியாவே இருக்குன்னா அமைதியாவே இருக்க மாட்டேன். எப்பமா என்னிடத்துல இருந்து என்னது வரும்? கோபம் வரும். அதே மாதிரியா எரிமலை வந்து அமைதியாவே தான் இருக்கும். அதன் கோபத்தின் விளைவுகள் பொங்கி வெடிச்சுன்னா பல விளைவுகளை என்ன பண்ணும்? சேதப்படுத்தும். அப்படிதானே? இப்ப அணுகுலை இருக்கு சேர்க்கை, அது நன்மைகள் தரும். அதே கரண்ட் தயாரிக்க அது வந்து என்னது ஒருவேளை லீக் ஆகி விட்டுனா பல அழிவுகளை என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இதுதான் இந்த உலகம், அப்படிப்பட்டதுதான் இந்த இயற்கை. அதுல முதல்ல ஒரு 4 விதமா அந்த பருவ காலத்தை பிரிச்சுக்கணும். என்ன இந்த 4 பருவ காலமும் உனக்கு தெரிஞ்சதுதான். இந்த 4 பருவ காலமும் உனக்கு என்னது தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா குளிர்காலம். ரெண்டாவது என்னன்னா கோடை காலம். மூணாவது தென்மேற்கு பருவ காற்று காலம். 4வது வடகிழக்கு பருவ காற்று காலம். சார் நாங்க படிச்சது குளிர்காலம் படிச்சிருக்கோம், கோடை காலம் படிச்சிருக்கோம், மழை காலம் படிச்சிருக்கோம். இது என்ன சார் தென்மேற்கு பருவ காற்று காலம்? நாங்க எதுவும் படிக்கல, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு இல்லை. குளிர்காலம் என்ன? ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரை.
நம்ம நல்லா தெரியும். ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்? நல்லா குளுமையா இருக்கும். சாயங்காலம் ஒரு விடிய காலையில நல்லா பனி இருக்கும். அப்படிதானே? ஏன்? குளிர்காலம். இந்த குளிர்காலத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே அனுபவிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே? அதுதான் இந்த குளிர்காலம். இந்த குளிர்காலத்துல மக்கள் அனைவரும் கம்பளி ஆடைகளை என்ன பண்ணுவாங்க? அணிவாங்க. அது மட்டும் இல்லாம குளிர்காலம் வந்து நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தாத காலம். அப்படிதானே? குளிர்காலம் நம்ம உடலுக்கு ஓரளவு ஒத்துக்கிடும். ராத்திரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பகல்ல அதிகம் ஒன்றும் தெரியாது. கோடை காலம் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் நோய்கள் ஏற்படக்கூடிய காலம். ஆனா அதிகமான வெயிலின் தன்மையினால் என்னது சோர்வுகள் ஏற்படும். அந்த நேரம் தான் என்னது சின்ன அம்மை நோய்கள் ஏற்படும். அதே மாதிரியா கோடை காலத்துல அதனால மாணவர்களுக்கு என்னது மே மாத காலங்களில் விடுமுறை. அதிக வெப்ப உமிழ்வு வந்து என்ன பண்ணும்? பூமி வந்து தன்னை காமிக்கும். அப்படிதானே? மே மாசம் வெயில்ல பார்த்தா எப்பா கிணிக்கே போய் சென்று வந்த மாதிரியா இருக்கு, அவ்வளவு வெயிலுமாங்க. இந்த கோடை காலம் என்னது இருக்கு, இதன் காலம் வந்து என்னன்னா குளிர்காலம். ஜனவரி முதல் என்னது பிப்ரவரி. அதே கோடை காலம் எப்படின்னா மார்ச் முதல் மே மாதம் வரை. என்ன குளிர்காலம் கோடை காலம் நமக்கு நல்லா தெரிஞ்ச காலம். என்ன அப்படிதானே? குளிர்காலம் நம்ம பார்த்து கோடை. தென்மேற்கு பருவகாற்று காலம். இந்த தென்மேற்கு பருவகாற்று எங்க படிச்சிருக்கீங்க? இங்க வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்மேற்கு பருவகாற்று காலம். சரி, வாய்ப்பு இல்லை. அப்படிதானே? போன பாட வேலையில புவியியல்ல முதல் பாடத்துல சொல்லி கொடுத்தேன். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எங்க எப்படி வரும்? தெற்கில் இருந்து என்னது, அதாவது கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று என்னது? தென்மேற்கு பருவக்காற்று. நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசும் காற்று வடகிழக்கு பருவக்காற்று. அப்படி சொல்லி கொடுத்தேன். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு காலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா மழைக்காலம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? மழைக்காலம். இப்ப தெரியுதா உனக்கு? இப்ப தெரியுதா? குளிர்காலம், கோடை காலம், மழை, ரெயின், மழைக்காலம். இந்த மழைக்காலத்துல நான் தென்மேற்கு பருவகாற்று காலம், வடகிழக்கு பருவகாற்று காலம் இருக்கேன். தென்மேற்கு, அதாவது நம்ம வீட்டுல சொல்லுவாங்க குற்றாலத்துல மழை வந்து தென்மேற்கு பருவகாற்று அடிச்சுட்டு இருப்போம், அதனால குற்றாலத்துல மழை. நம்ம குற்றாலத்துல நல்ல தண்ணி வருது, ஆனா திருநெல்வேலியில மழை இல்லை. ஏன் காரணம்? கேரளாவின் மீது என்ன பண்ணுது? கேரளாவில் பெய்யக்கூடிய மழை அங்க இருந்து தாண்டி நம்ம குற்றாலத்துக்கு வருது. அதே குற்றால சாதம் வந்து இது வரைக்கும் ஆலங்குளத்தை தாண்டின போது கிடையாது. ஏன்னா அது தென்மேற்கு பருவகாற்று. நமக்கு வந்து இது வந்து எந்த காலம்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. எது? தென்மேற்கு பருவகாற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவகாற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இதான் நமக்கு மழை. இதான் நம்ம திருநெல்வேலி மழை. சரி, இப்ப இப்படி பிரிச்சிருக்கோம். 4 விதமா பிரிச்சிருக்கோம். குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடை காலம் மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு அதாவது மழை காலத்தை நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். தென்மேற்கு பருவகாற்று காலம், வடகிழக்கு பருவகாற்று காலம். தென்மேற்கு பருவகாற்று மழை, வடகிழக்கு பருவகாற்று மழை போட்டுக்கலாம். அதாவது இது வந்து என்னன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கும். இது வடகிழக்கு. இது பெரும்பாலும் இந்த தென்மேற்கு பருவகாற்று மழை வந்து எங்கன்னா வட மாநிலங்களை பயன்படும் காற்று. என்ன சார் வட மாநிலங்கள் இங்கேயே இருக்கு? ஆமா, நமக்கு அதிகம் பயன் தராது. நான் முதல்ல சொல்லுங்க, கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று. என்ன அது தென்மேற்கு பருவகாற்று எங்க? இமயமலையில முட்டி ஆரவல்லி மலை தொடர்ல முட்டுறதுனால அங்க வந்து என்னது கடலில் இருந்து காற்று பதிலா அங்க மேகம் முட்டுறதுனால அங்க வந்து என்னது அதிக மழை பொழிவை தருகிறது. நமக்கு நிலத்தில் இருந்து, அதான் சொல்லிருக்கேன், கடலிலிருந்து போற காற்று வந்து குளிர்காற்றும் அதிக மழையை தருவதுமா இருக்கும். நம்ம நிலத்திலிருந்து வருவது வந்து என்னது வறண்ட காற்றும் குறைவான மழை தருவதுமா இருக்கும். அதனால வட மாநிலங்கள்ல இந்தியாவில் அதிகமான மழை பொழிவை தருகிறது. ஏன்னா தென் மாநிலங்கள் மழைப்பொழிவு இருக்கு, ஓரளவு மழைப்பொழிவா இருக்கிறது. ஏன்னா அப்படின்னு பிரிக்கப்பட்டுள்ளது. இப்படி மழை பிரிச்சிருக்கேன். சரியா? இந்த மழைக்காலத்துக்கு வந்து என்னன்னா என்னென்ன நான் சொல்லியிருக்கேன், பயிர் வகைகள்லாம் சொல்லியிருக்கேன். அதிகமாக
என்னதான் நம்ம இந்தியாவில் பயிர்கள் செய்யப்படுகிறதுனா இந்த மழையை நம்பி நெல் கோதுமை தான் பயிரிடல் செய்யப்படுகிறது. தென் மாநிலங்கள் அதிகமாக நெல்லும், வட மாநிலங்கள் நெல்லும் கோதுமையும் பயிரிடல் செய்யப்படுகிறது. இந்த மழை பரவலை பற்றி நம்ம லேசா பார்ப்போம். ஏன்னா மழை பரவல் நான் இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. அப்படிதானே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா? இங்க நம்ம பார்ப்போம் வடக்கெல்லாம் டூரிஸ்டும் போவாங்க. அப்படிதானே ஸ்ரீநகர், வேற என்னது கல்கத்தா, அங்கெல்லாம் போனா நல்ல குளிர் நேரமா இருக்கும். அந்த நேரம் தான் இங்க எப்படி இருக்கும்? நல்ல வெயில் மண்டையா புழக்கும். நல்ல மழை. அங்க போனோம், அங்க சிம்லாவுக்கு போனோம், நல்ல மழை நல்ல குளிர்பாங்க. எந்த மாசம் சொல்லுவாங்க? மே மாசம் சொல்லுவாங்க. நமக்கு மே மாசம் எப்படி இருக்கும்? எப்படி ரோட்ல ஆம்லேட் போட்டா என்னதாயிரும்? ஆம்லேட் ஆயிரும். அப்படிதானே முட்டையை உடைச்சு விட்டா ஆம்லேட் ஆயிரும். அவ்வளவு ஹீட் இருக்கும். காரணம் நம்ம தேசம் வந்து நம்ம பூமி வந்து தன்மையை மாற்றுகிறது, காலநிலை பாதிப்படைகிறது. அதனால இங்க ஒரு காலநிலையாகவும் வட மாநிலங்களில் ஒரு காலநிலையாகவும் காட்டுகிறது. அப்படிதானே இப்போ நம்ம நியூஸ்ல தான் பார்த்திருப்போம், மும்பை மற்றும் மும்பை போன்ற வட மாநிலங்கள்லாம் என்ன இருக்கு, அதிக மழை பெய்கிறது. ஆனா நம்ம இடத்துல பாருங்க இன்னும் மழை என்ன பண்ணல, பெய்ய ஆரம்பிக்கல. என்ன காரணம்னா இது வந்து அங்க வட மாநிலங்கள் பெய்யக்கூடிய காலம் மழை, நமக்கு 80 மழை பெய்யும். அப்படிதானே அப்ப அங்க வந்து மழை நின்று விடும். இந்த மழையின் பரவலை பத்தி கொண்டிருக்கு. அதிகமான மழை எங்க பெய்யும் அப்படின்னா இந்த மழை பரவலும் நான் கொடுத்திருக்கேன். அதிகமான மழை எங்க பெய்யும்? எங்க? சரி, கடலில் இருந்து நிலத்தை நோக்கி காத்து வீசு, கடல்ல தண்ணி இருக்கு, அங்கதான் மேகம் அதிகமா இருக்கு. அப்படிதானே அப்ப அங்கதான் அதிக மழை பெய்யும்னா இங்க வடக்கதான் மழை பெய்யுது. ஆனா கேரளா போன்ற கடற்கரை ஓரங்கள் நம்ம இடத்துல வந்து அதிகமா உலகில அதிகமான மழை பெய்வது என்று மௌசின்ரா மற்றும் சிரபூஞ்சி. என்னது? மௌசின்ரா மற்றும் சிரபூஞ்சி அதிக மழை பெறுவது. மௌசின்ரா சிரபூஞ்சி இங்கெல்லாம் என்னது அதிகமான மழை பொழிகிறது. இது வந்து பிரம்மபுத்திரா பக்கம் மேற்கு வங்க மாநிலத்திட்ட இருக்குது. என்ன இங்கதான் என்னது அதிகமான மழை பொழிகிறது. ஏன்னா அதற்கு அடுத்த இடம்னா நமது பக்கத்துல இருக்கிற கேரளா. கேரளா ஏன் கேரளா? நான் சொல்லியிருக்கேன், அங்க இருந்து மேற்கு தொடர்ச்சி மழை இருக்குது. அங்க இருந்து கடல் சமுதிரம் அங்க தட்டிட்டு மேகம் மேற்கு தொடர்ச்சி. அதை நம்ம பார்ப்போம். நம்ம இங்க இருந்து போனோம்னா நாகர்கோவில் அங்கே எப்படி இருக்கும்? கிளைமேட் மாறி நல்ல என்ன இருக்கும், குழு குழுன்னு இருக்கும். என்ன காரணம்னா அங்க மழை அதிகம், மேற்கு தொடர்ச்சி மழை காணப்படுகிறது. என்னது? அதனால வந்து கேரளாவில் அதிக மழை பொழிவு ஏற்படுகிறது. என்ன அதுக்கு அடுத்து சார் அப்போ மழை பொழிவில்லாத இடம் எதுனா ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனம். ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனம். ஏன் சார்? நான் ஆல்ரெடி சொல்லுங்க, தென்மேற்கு பருவக்காற்று வந்து வீசுது, அங்க ஆரவல்லி மலைத்தொடர்ல முட்டுது. ஆரவல்லி மலைத்தொடர்ல முட்டி எங்க இருக்கு? மேற்கு பஞ்சாப்ல தான் என்ன பண்ணுது மழை பெய்யுது. ஆனா மலைக்கு அங்க இருக்க மலைப்பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற ராஜஸ்தான் மாநிலத்துல தார் பாலைவனத்துக்கு என்னது பெய்யாது, மழை பெய்யாது. ஏன்? அங்க கடல் கிடையாது. நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். இதான் இந்திய வரைபடம். சரி, இதான் இந்திய வரைபடம். சரி, இதான் இந்திய வரைபடம். ஆரண்ய மலைத்தொடர் இதெல்லாம் இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வீசி இங்க முட்டி இங்க முட்டுது. இதெல்லாம் என்ன இருக்கு? தார் பாலைவனம் இருக்கு. இந்த மலையில முட்டின பிறகு இங்க காத்து வராத காரணத்தினால இங்க என்ன இருக்கு? மலை மறைவு பிரதேசமா இருக்கிற காரணத்தினால இங்கதான் மழை இருக்கு, இங்க மழை இல்லை. இது வந்து என்னது? குறைவான மழை பெய்யும் பகுதி அப்படின்னு நம்ம இதுல வந்து மழை பரவல்ல கூறப்பட்டுள்ளது. சரியா? சரி, இப்ப நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மழை பரவல் பார்த்து முடிச்சோடனே என்னன்னா ஜெட் காற்று இருக்கு. அதாவது வளிமண்டலத்துல உயர் அடுக்குகள்ல மிக வேகமாக வீசக்கூடிய காற்று என்ன காற்றுனா ஜெட் காற்று.
என்ன காற்று? ஜெட் காற்று. ஜெட் காற்று. இது ஒரு 2 மதிப்பெண்கள் கேள்வி. என்ன கேள்விமா? ஜெட் காற்று என்பது வளிமண்டலங்களில் உயர் அடுக்குகளில் மிக வேகமாக வீசும் காற்று. என்ன காற்று? ஜெட் காற்று. ஏன்னா இது ஒரு 2 மதிப்பெண்கள் விடை. சரியா? வளிமண்டலங்களின் உயர் அடுக்குகளில் மிக வேகமாக வீசும் காற்று ஜெட் காற்று. சரி, இந்த முதல் இது முடிஞ்சாச்சு. 2வது என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, சரி, இயற்கை தாவரங்கள்ல அடுத்தது இயற்கை தாவரம் சொல்லியிருக்கோம். முதல்ல காலநிலையை பார்த்தாச்சு. அடுத்து இயற்கை தாவரம். இந்த இயற்கை தாவரம் காடுகள். மெயினா நம்ம பார்க்க போகிறது காடுகள், மரங்கள், அப்படிதானே? இந்த இயற்கை தாவரத்தை யார் உண்டாக்கியிருப்பான்? இப்ப நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை யார் உண்டாக்கியிருப்பான்? இதான் இயற்கை தாவரம் என்பது. ஆல்ரெடி, அதாவது ஒரு ஆல்ரெடி பறவைகள் ஒரு பழத்தை சாப்பிடும். பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை எங்கேயா விட்டுட்டு போயிருது. விதை பறவைகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பறவை. அப்படிதான் அது இயற்கை தாவரம். ஆல்ரெடி மரமா மலையா எல்லாமே உருவாகிடுது. ஏன்னா இந்த இயற்கை தாவரத்தை நம்ம எப்படிங்கோ அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயற்கை தாவரம் என்ன? காடு. என்ன இயற்கை தாவரம் வளர்றது? இயற்கை நல்லா வளர்றது என்னன்னா, முதல்ல மண், சரியான காலநிலை, கரெக்டான நேரத்தில் என்ன பண்ணுவோம். இப்போ ஒரு மரம் தான் நம்ம வீட்டில் வளர்க்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவை? சூரிய வெப்பம், நீர், அதுக்கு அடுத்தது தேவையான உரம், அதுக்கு அடுத்தது என்ன இவ்வளவு என்னது பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், தேவையான தண்ணி வச்சு இப்படி என்ன பண்ணுவோம், ஒரு செடியை வளர்ப்போம். இதுக்கு அதிகமா தண்ணி ஊற்றினாலும் அது என்ன ஆகாது? வளராது. தண்ணியை ஊற்றலனாலும் வளராது. அப்படிதானே? சூரிய வெப்பம் படலனாலும் வளராது. வெயிலே வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்தாம இருந்தால் வளராது. தேவைக்கு தேவையானது ஊற்றினாலும் அந்த மரம் வளர்ந்து வரும். கொஞ்சம் வளர்ச்சிக்கு பிறகு அது ஆல்ரெடி தனக்கு தேவையான நீரையும் தனக்கு தேவையான சூரிய வெப்பத்தையும் எடுத்துவிடும். ஆனா அந்த இயற்கை தாவரத்துக்கு இதே மாதிரி முக்கியமாக எது தேவை? தேவை. இப்ப மழையை போடுறது சார், அதுக்கு யார் தெரிவிப்பான்? அதான் சொன்னேன், அதனுடைய காலநிலை கண்டிப்பா அது தேவை. மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யணும். அதனால இது மரம் வளரும். ஆனா இப்போ இதை ஃபுல்லா அழிக்க ஆரம்பிச்சாங்க. இயற்கை வளர்த்த மழையை என்ன பண்ணாங்க? உடச்சி என்ன பண்ணாங்க? மண்ணுக்கு எடுக்காங்க, மரத்தை வெட்டி என்ன பண்ணாங்க? பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? இயற்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இந்த இயற்கை முதல்ல காடுகளை பார்க்க. நம்ம நாட்டில் பலவிதமான காடுகள் இருக்கு. என்னென்ன காடுகள் நீங்க நினைக்கிறீங்க? இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச காடுகளை சொல்லுங்க. என்னென்ன காடா இருக்கும்? அல்பைன் காடுகள். என்ன சார் அல்பைன்? புதுசா காடு இருக்கு, நான் பார்த்ததே கிடையாது சார். என்ன அயனமண்டல காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அல்பைன் காடுகள் மற்றும் மாங்க்ரோவ் காடுகள், இது பலவிதமான காடுகள் காணப்படுகிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல நான் என்னன்னா மலைக்காடுகள். மலைக்காடுகள் என்ன? இப்ப இமயமலை காடுகள். இமயமலை தான் என்னது? மலைக்காடுகள் சொல்லுவோம். மலையில காணப்படும் காடுகள் அனைத்துமே மலைக்காடுகள். இங்க யாருமே தண்ணி ஊற்றி வளர்க்காண்டாம். அப்படிதானே? யாருமே தண்ணி ஊற்றி வளர்க்காண்டா. யாருக்குமே அங்க கிளைமேட் என்னது? குளிர் கிளைமேட்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இடத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு காடுகள் இருக்கணும். அப்படிதானே? நம்ம இடத்த போட்டா அதிகமாக முள் மரம், வேப்ப மரம் இப்படிதான் காணப்படுது. நாகர்கோவில் சைடு போனோம்னா அதிகமா பலா மரத்தை பார்க்கலாம். நம்ம இடத்துல அதிகம் பலா மரமே இல்லை. ஏன்? அந்த ஒரு கிளைமேட், அந்த ஒரு காலநிலைக்கு தகுந்தாப்பதான் என்னது இருக்குன்னா அந்த தாவரங்கள் வளர்கிறது. சரியா? அப்படித்தான் என்னது மலைக்காடுகள். இது மலை பிரதேசங்களில் காணப்படுகிறது. ஒரு குளுமையான இதுக்காக வேண்டி என்னது மலைக்காடுகள் காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த மலைக்காடுகளுக்கு ஆண்டுல 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கணுமா? ஏன்னா அது அந்த தகுதியான மரம் தான் எங்க இருக்கு, அங்க இருக்குது. அங்க அதிகமாக இருக்கக்கூடிய மரம் என்னன்னா ஆப்பிள் மரம் காணப்படுகிறது. எங்க இமயமலையில இமாச்சல் ஆப்பிள் அப்படிம்பாங்க. இமாச்சல் ஆப்பிள் ஏன்? அங்க இருந்து என்னது ஆப்பிள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இது என்னன்னா அடுத்து என்னன்னா அயனமண்டல பசுமை மாறா காடுகள். பசுமை மாறா காடுகள் எங்க காணப்படுதுன்னா அதிகமாக கேரளாவில் காணப்படுகிறது. கேரள மலையோர பகுதிகளில் என்ன பண்ணுது? காணப்படுகிறது. அயனமண்டல பசுமை மாறா காடுகள். சார் அயனமண்டல பசுமை மாறா காடுகள் என்ன? அதாவது அங்க எப்பவுமே அந்த காடுகள் பச்சை பசேல் காணப்படும். நம்ம வேற எங்க போனாலும் சரி, இப்போ வெயில் நம்ம தமிழ்நாட்டுலாம் பார்த்தா
வேப்பலாம் உதிர்ந்துடும். அது நான் அடுத்த காடுகள் அதுதான் நான் சொல்லித்தரேன் என்ன. ஆனா கேரளா சைடு போனா எப்ப போனாலும் அங்க என்ன இருக்கும், பச்சை பசேல் இருக்கும். கேரளாவுக்கு போனாலே நாகர்களுக்கு தெற்க போயிட்டாலே மார்த்தாண்ட சைட்லாம் போனாலே பச்சை பசேல் காணப்படும். ஏன்னா அங்க வந்து என்ன அதிகமான எது காடுகள் காணப்படுது, பசுமை மாறா காடுகள். அதனாலதான் அது தன்னுடைய நிறத்தை மாற்றாமல் இருக்கிற பேர் தான் அது பேர் என்ன காடுகள், பசுமை மாறா காடுகள். பசுமை மாறா காடுகள், பசுமை நிறத்தை மாற்றாமல் மாறா இருப்பதனால அது பேர் என்ன, பசுமை மாறா காடுகளுக்கு அழைக்கப்படுகிறது. பசுமை மாறா காடுகள். சரி, இதற்கு அடுத்தது என்னன்னா இலையுதிர் காடுகள். அதாவது அயனமண்டல இலையுதிர் காடுகள் தன் நிறத்தை தன்னுடைய தன்மையை மாற்றிடும். எப்படி, நல்ல மழை நேரத்துல வந்து எப்படி இருக்கும், நல்ல பச்சை பசேல் இருக்கும். அதே மழை நேரம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும், தன்னுடைய தன்மையை மாற்றி என்ன பண்ணிடும், தன்மையை மாற்றி என்ன பண்ணிடும், இலையை உதிர்த்து என்ன பண்ணிடும், இலை வந்து வருமானமா இருக்கும். இப்போ வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கேன், வெயில் மே மாசம் பார்த்தா வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்றது தெரியும். இது தன்னுடைய இலையெல்லாம் என்ன பண்ணி உதிர்த்துரும். அடுத்த மழை பெய்ஞ்ச பிறகுதான் புதுமையான இலைகள் என்ன பண்ணும் வந்து அடுத்து நிழலை தரும். தன்னுடைய இலையை வந்து என்ன பண்ணி உதிர்த்துருது. இதுதான் என்ன இலையுதிர் காடுகள் சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கு அடுத்து என்னன்னா அயனமண்டல காடுகள். அயனமண்டல காடுகள், அயனமண்டல காடுகள் வந்து இது எப்படின்னா சொன்ன இதுக்கு அதிக நீரே தேவை. நீரே தேவைன்னா எப்படி சார் வளரும் அப்படின்னு பார்த்தா, இப்ப சப்பாத்தி கிளி மரம் இருக்கு, முள் மரம் இருக்கு, இதுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க யாராவது ஊற்றுக்கமா, ஆல்ரெடி அது வளர்ந்துருக்கு. இது வந்து என்னன்னா பாலைவன காடுன்னு சொல்லலாம். இது பாலை வனம். அதாவது இங்க வந்து என்னன்னா நீர் தேவைப்படாமல் அது ஆல்ரெடி என்ன பண்ணுது, அதாவே உற்பத்தி ஆகிற காடுகள் பேருனா பாலைவன காடுகள். இதற்கு அடுத்து என்னதுன்னா அல்பைன் காடுகள். இப்போ ஊசியில காடுகள் சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டு என்னன்னா சுந்தரவன காடுகள் எடுக்கலாம். சுந்தரவன காடுகள்லாம் இப்போ நிறைய கடற்கரை ஓரங்கள்ல காணப்படும். ஏன்னா கடற்கரை வளர்ந்து மனம் காணப்படும். நிறைய நம்ம கடற்கரை ஓரங்கள்ல கையில் பார்த்துங்க. இப்போ கல்கத்தா சைட்லாம் சுந்தரவன காடுகள் சுந்தரவன காடுகள் வேற கேரளாவோட ஒரு சில இடங்கள்ல காணப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் காணப்படுது. கடற்கரை ஓரங்களில் கூட வளர்ந்த மனமா இருக்கும். ஏன்னா நிறைய படங்கள்ல சினிமாக்கள்ல பார்த்துட்டு கடற்கரை ஓரமா மரமா இருக்கும். நம்ம ஏரியாக்கள்ல அப்படி அதிகம் காணப்படுற மரமே கிடையாது. கடற்கரை கிட்டே காணப்படும் மரங்கள். ஏன்னா அதுதான் இது சுந்தரவன காடுகள். யார் இந்த இதெல்லாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் இந்த காடுகள் வளர்த்தெல்லாம் நம்ம நாடுகள் வந்து நிமிர்ந்து பாதுகாக்குது. ஆனா இப்பொழுது அதிகமாக என்னது மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. சரி, இது ஒரு இயற்கை. அதுக்கடுத்துதான் வன உயிர்கள். இது ஒரு இயற்கையில அடுத்த பாடம். எனவே வன உயிர்கள், இந்த வன உயிர்களை பாதுகாக்கணும். அதுக்கு இப்போ ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டாச்சு. முதல்ல வந்து இந்திய வனவிலங்கு வாரியம் ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. சட்டமே ஏற்றாமல் முதல்ல ஒரு வாரியம் வச்சிருந்தாங்க. 1952ஆம் ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம். இந்த வாரியம் வந்து என்ன சொல்லுதுன்னா வனவிலங்குகள் வேட்டையாடுதல் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அமைப்பு வச்சு இருந்தாங்க. ஆனா இந்த வனவிலங்கு வாரியம் கடுமையாக்கப்பட்டது, சட்டமாக இருக்கிறது. 1972ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது. இந்த வனவிலங்கு சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா வேட்டையாடுதல் குற்றம். இது வேட்டையாடுதல் குற்றம். அதுக்கடுத்து வனவிலங்குகள் வந்து அழகு பொருட்களுக்காகவும் வீரத்திற்காகவும் சண்டையிட மான் கொம்புகள் போன்ற இவற்றை வந்து என்னது பயன்படுத்தி வேட்டையாடுறாங்க. இது வந்து சட்டம். இதற்கு கைது செய்யலாம், அபராதம் விதிக்கலாம். 1972ஆம் ஆண்டு இந்த வாரியம் வந்து சட்டமாக ஏற்றப்பட்டு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டன. சரி, இதுல வந்து இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா இது வந்து மட்டும் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா நம்ம வன உயிரியல் காப்பக பெட்டகம் சொல்றாங்க. அந்த வனங்களுக்கு உயிர்களுக்கு தேவைகள் எல்லாம் ஒரு அமைப்பா வச்சு ஒரு 18 பிரிச்சிருக்காங்க. எத்தனையா பிரிச்சிருக்காங்க? உயிர்கோள காப்பக பெட்டகம். அந்த வனவிலங்குகள் உயிர் வாழ தேவைக்கு என்ன பண்ணுறாங்க, தேவைகளை வந்து நிவர்த்தி செய்ய 18 என்ன பண்ணிருக்காங்க இந்தியாவில் பிரிச்சிருக்காங்க. நம்ம இடத்துல சேஷா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இடத்துல வந்து அகஸ்தியர் உயிர்கோள பெட்டகம் வந்து நம்ம கேரளா பகுதியில் வந்து அமைந்துள்ளது. வேற நீலகிரியில் அமைந்துள்ளது. நமக்கு நீலகிரி உயிர்கோள பெட்டகம், வட மாநிலங்களில் சேஷாசலம் மற்றும் பல வேற கச்சட்டங்கா
மற்றும் 18 உயிர்கோள பெட்டகங்கள் என்ன பண்ணுது காணப்படுகிறது. அதற்கு அடுத்தது தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் 102 இருக்குது. வனவிலங்கு சரணாலயம் 515 இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டு நமக்கு அருகில் இருந்து இருக்கு களக்காடு வனவிலங்கு சரணாலயம். இப்படி என்ன பண்ணுது 515 நம்ம இந்தியாவில் வந்து வனவிலங்கு சரணாலயம் காணப்படுகிறது. இந்த பாடத்துல என்னதுன்னா நம்ம இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பார்த்த பார்த்தோம். காலநிலை ஏற்படுகிற மாற்றத்தை பார்த்தோம். ஏன்னா அடுத்து நம்ம தேசத்துல எப்படி வன உயிரிகள் எல்லாம் பாதுகாக்காங்க, மழைக்காலம் எப்படி, கோடை காலத்தை பற்றி பார்த்தோம். ஏன்னா இதுதான் இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டது புவியியல்ல 2ஆம் பாடம். ஏன்னா இந்த பாடத்துல மாணவர்கள் அனைவரும் ஒன்வட நீங்க குறிங்க. நான் ஒரு 2 நாட்கள் கருத்து தான் இந்த பாடத்துக்குள்ள 1 மதிப்பெண் வினாக்களை என்ன பண்ணுவேன் விடையா போடுவேன். 2 மதிப்பெண்களும் 5 மதிப்பெண் வினாக்களும் பிறகு குறிச்சு போடுவேன். சரியா? மாணவர்கள் படிங்க. அடுத்த பாட வேளையில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.